அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டிஎன்சிபி வாரா மீது ஒரு அவதூறை மிஸ்டர் காளிராஜ் என்பவர் பரப்பி வருகிறார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த டிஎன்சிபி வாரா எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், மத்திய ஆயுத காவல் படை என்று அழைக்கப்படக்கூடிய சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் வீரர்கள் என்று அழைக்கக்கூடிய துணை இராணுவப்படை வீரர்களால் இது ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் கடந்த 2021-22 காலகட்டங்களில் டிஎன்இஎஸ்ஆர்பி, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழுமம் நடத்தக்கூடிய தேர்வில் இவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கக்கூடாது என்று முப்படை நலவாரியத்தை சார்ந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த விண்ணப்ப கடிதத்தின் மூலமாக மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு இந்த டிஎன்இஎஸ்ஆர்பியில் பங்கேற்பது புறக்கணிக்கப்பட்டது. இதனை தமிழக அரசின் மூலம் நாம் எவ்வளவோ விண்ணப்பித்தும் இதுவரை அதற்கான தீர்வு சரியான முறையில் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இதனுடைய வெளிப்பாடாக இந்த டிஎன்சிஏபி வாரா என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. சமீப காலமாக திரு காளிராஜ் என்பவர் சில அவதூறுகளை பரப்பி வருகிறார். ஏனென்றால் இவருக்கான டிஎன்சிஏபி வாரா பண மோசடி செய்வதாக கூறி பல வலைத்தளங்களில் வெளியிட்டு வருகிறார். இவர் 34 பட்டாலியன் பிஎஸ்எஃப்பில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஏற்கனவே பல தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோயில் தாலுகா திருவேங்கடம் என்கிற காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பல வழக்குகளிலும் இவர் இருந்துள்ளார் என்பதும் தெரிய வருகிறது. 2016ஆம் ஆண்டு திருவேங்கடம் காவல் நிலையம், அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோயில் தாலுகாவிற்கு உட்பட்ட திருவேங்கடம் காவல் நிலையத்தில் காளிராஜ் அவர்கள் மீது கீழ்கண்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் நாம் தெரிய வருகிறது. ஏற்கனவே இவர் பிரிவு 147 குழும கலவரம், அருவருப்பான செயலில் கலந்து கொள்வது, பிரிவு 294 பொதுநிலையில் அருவருப்பான மற்றும் அவமதிக்கத்தக்க சொற்கள் பேசுவது, பிரிவு 323 சட்டத்துக்கு எதிரான முறையில் காயப்படுத்துவது, பிரிவு 365 சட்டத்துக்கு எதிரான முறையில் காயப்படுத்தி பேசுவது, பிரிவு 365 ஒருவரை கடத்தி அவரை தடுத்து வைக்கும் நோக்கில் கடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் தெரிய வருகிறது. அதே போன்று பிரிவு 506 ஒன்றில் மிரட்டல், எதிர்காலத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதும் தெரிய வருகிறது. தமிழ்நாடு பொது உற்சாசன தடுக்கும் சட்டப்பிரிவு 4 கீழ் பொது நலத்திற்கு எதிராக பொது நிலங்களில் சத்தம், தொந்தரவு அல்லது தவறான நடத்தை செய்வதை தடை செய்யும் பிரிவின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவுகள் போடப்பட்டதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தான் பணியாற்றும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் ஏற்கனவே 4 முறை பெனால்டி என்று சொல்லக்கூடிய பேயினை பயன்கட்டியுள்ளார். அதுபோக 14 நாட்கள் பிஎஸ்எஃப் சிறையில் கஸ்டடியாக அடைக்கப்பட்டுள்ளார் என்பதும் தெரிய வருகிறது. இவருடைய முழு நோக்கம் என்னவென்றால், தன்னை பிரதிபலிப்பாக காட்டிக்கொள்வது, தன்னை ஒரு பேச்சாளராக காட்டிக்கொள்வது, தன்னை ஒரு வன்முறையாளர்களுக்கான அடக்குமுறையாக காட்டிக்கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இது ஒரு கமாண்டன்ட் அவர்களுக்கும் தெரிய வேணும். ஆக்சுவலி இவர்களுக்கு ஏற்கனவே இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அசோகன் என்பவரிடம் பலமுறை பேசி வருகிறார். இவர் பேசுவதை அவர் மறைமுகமாக பதிவு செய்வதும், அவர் பேசுவதை இவர் மறைமுகமாக பதிவு செய்வதும் நடந்து கொண்டு வருகிறது. இவருடைய இரு பதிவும் எஸ்கே சீனிவாசன், முன்னாள் பிஎஸ்எஃப் நல சங்க தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த பதிவு சென்றடைகிறது. அவரும் சில பதிவுகளை இவர்களுக்காக பதிவிடுகிறார். இது போன்ற குறிப்புகள் மாறி மாறி ஒருவரை காயப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. நாங்கள் கேட்கக்கூடிய டிஎன்சிபி வர மூலமாக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, மோசடி நடைபெற்றதாக சொல்லக்கூடிய இந்த காளிராஜ், நீங்கள்
நிரூபிப்பேன் என்று சொல்லக்கூடியதை நிரூபிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த செய்தியில் 3 நபர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய மனைவிகளிடம் போன் செய்து பேசியுள்ளீர்கள். இது எந்த விதத்தில், எந்த நியாயத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். பல இன்னல்களை பல சூழ்நிலைகளில் மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் எந்த ஒரு நலனும் இல்லாத சூழ்நிலையில் மிக சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய பங்களிப்பை வைத்து அரசிடம் நாங்கள் முறையாக நீதிமன்றம் வாயிலாக நீதி கேட்டு வருகிறோம். முப்படை என்று சொல்லக்கூடிய இந்த படைகளுக்கு கொடுக்கிற நலங்களில் எங்களுக்கும் இது போன்ற ஒரு நலனை தாருங்கள், எங்களுக்கான நலவாரியம் அமைத்து தாருங்கள், எங்களுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் இடஒதுக்கீடு தாருங்கள், வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு தாருங்கள் என்று கூறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். முதல்வரை சந்திக்க முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இதுவரை முதல்வர் எங்களை சந்திக்க அழைப்பதில்லை. நாங்கள் லெட்டர்கள் கொடுத்த பாடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை முதல்வர் எங்களை பேசுவதற்கு இன்றும் அழைக்கப்படவும் இல்லை. ஆனால் இவர் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுடைய நலனுக்காக நாங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை அசிங்கமாகவும் கொச்சைப்படுத்தியும் எங்களுடைய மனைவிகளுடைய பெயரில் அசிங்கமாக கடிதம் எழுதியும் பல வர்ணைகளை இந்த ஊடகங்கள் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக பரப்பி வருவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இவர் நேர்மையானவராக இருந்தால் இவர் மீது எத்தனை வழக்குகள் ஏன் போடப்பட்டது? இவர் நேர்மையானவராக இருந்தால் இவர் ஏன் 4 முறை பணி செய்யும் இடத்தில் பெனால்டி கட்டியுள்ளார்? ஏன் 14 நாட்கள் கஸ்டடி என்று சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப் சிறையில் ஏன் அடைக்கப்பட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல செயல்களை செய்யக்கூடிய இந்த டிஎன்சிஏபி வாரா மீது கடுமையான விமர்சனங்களை இவர் முன்வைத்தாலும், இவர் எப்படிப்பட்டவர், இவர் எவ்வளவு பெரிய தன்மையாக இருக்கிறார், இவருடைய ஒழுக்கம் என்ன, இவர் எவ்வளவு ஒழுக்கமாக செயல்பட்டு வருகிறார் என்பதை இந்த காவல்துறையினுடைய வழக்குகளும் இவருடைய யூனிட்டில் பணி செய்யக்கூடிய தண்டனைக்குரிய செய்திகளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு வீடியோ பதிவிடப்படுகிறது. எதையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நேர்மையாக எதையும் நிரூபித்து காட்டுங்கள், சந்தியுங்கள். இந்த டிஎன்சி போரா எப்போதும் அனைவருக்காகவும் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பணிகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம், அவருடைய குடும்பத்தின் நிலப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சில பேருக்கு அடிதடி பிரச்சனைகள். நீ என்ன ஆர்மி என்றால் பெரிய இவனா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் பொதுமக்களாகிய இவர்களுக்கு ஆர்மி எது, சிஏபிஎஃப் வீரர்கள் எது, மத்திய துணை இராணுவப்படை எது என்று தெரியாது. இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் இதனை புரிய வைப்பதற்காகவும் முயற்சி செய்து கொண்டு இருந்தால் இந்த காளிராஜ்ய போன்ற பல புரியாத நபர்கள் தன்னுடைய அருவருப்பான பேச்சுகளாலும் அருவருப்பான செய்திகளையும் பரப்பி வரும்போது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. இவருடைய லிங்க் சென்னையில் இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் நலவாரிய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஸ்கே சீனிவாசன் அவர்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு வருகிறார். அதுபோக அசோகன் என்பவர், அதாவது ராமநாதபுரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 25 வருட காலங்கள் ஆகிவிட்டது. இவரிடம் தொடர்பு கொண்டு இருந்து இவர்கள் மாறி மாறி ஒருவரிடம் மொபைல் பேசுவதை ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் பதிவு செய்து அதனை வலைத்தளங்களில் வெளியிட்டு அவமானப்படுத்துவதும் அவவறுப்பாக பேசுவதுமாகவே முழு நோக்கமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த டிஎன்சிஏபி மீது நீங்கள் களங்கப்படுத்தும் நினைக்கும் உங்களுடைய செயல்கள் இது ஏற்புடையதாக இல்லை என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்ட பல வழக்கு பிரிவுகளில் இவர் இருந்துள்ளார் என்பதும் இந்த வழக்கின் மூலமாக, இந்த வீடியோன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக எல்லை பாதுகாப்படையில் பணி செய்யும் காலகட்டங்களில் ஒழுங்கின கேடு காரணமாக பல தண்டனைகளையும் பெற்றுள்ளார். பயன் செய்துள்ளார், கஸ்டடியிலும் இருந்துள்ளார். இப்பேற்பட்ட நபர் இந்த நாட்டுக்கு இவர் என்ன செய்வார் என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இவருடைய பதிவுகளை, அவரூறுப்பான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று இந்த மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிஎன்சிஏபி மத்திய ஆயுத காவல்படை
இந்நாள் மற்றும் முன்னாள் வீரர்களுக்காக என்றும் உழைத்து கொண்டிருக்கும். நியாயமான பாதைகளில் அரசாங்கிடம் முறையான வழிகளில் தனக்கான நீதி கிடைக்குமா என்கிற வழிப்பாதையில் முழுக்க முழுக்க செயல்படும். முழுக்க முழுக்க இந்த தமிழக அரசிடம் விண்ணப்பிக்கும், மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கும். மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகளையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்வு காண்பதற்கு அரசு மூலமாகவோ அரசியல் மூலமாகவோ அணுகலன் செய்து அவருக்கான நல்ல தீர்வை ஏற்படுத்தி சமாதானமாகவும் முன்னேற்பாடாக வாழ்வதற்கும் மறு வாழ்வுரிமைக்கு ஏதாவது அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்று தருவதற்கும் முழுமையாக பாடுபடும் என்று கூறி இந்த காளிராஜ்ய போன்ற நபர்களை ஆடியோக்களை நம்பி அவர்களுடைய பின்னால் சென்று உங்களுடைய வாழ்நாள்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவர் இன்று நமக்கு கால் செய்துள்ளார், இன்று நாளை தன் மனைவிகளுக்கு கால் செய்துள்ளார். இது போன்று நாளை ஒரு காலத்தில் உங்களுடைய மனைவிகளுக்கும் இவர் கால் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான நபரை நம்பி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள் என்று கூறி இந்த வீடியோ மூலமாக இவர் எவ்வளவு பெரிய தவறான நபர் என்பதை நாங்கள் இந்த டிஎன்சிஏ போரா மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ.